என்ன அப்படியே தூக்க கலக்கமாக இருக்கீங்களா? இங்கே வச்சிடலாம் டீ. ஓகே, ஆடியோ வீடியோ. சரி, இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணணும். டிஸ்கஷன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மார்க்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உண்மையிலே கஷ்டம்தானா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி தூக்கம் கொஞ்சம் கலையணும். அதனால் ஒரு பாட்டை பாடிடுறேன். பாட்டு நல்லா இருக்கோ இல்லையோ, கையை பளிச்சுன்னு தட்டினீங்கன்னா தூக்கம் கலைஞ்சிரும். ஊர் தூங்கினாலும் நான் தூங்க மாட்டேன், உன் ஞாபகம் கொல்லும். தூக்கத்தை எல்லாம் மறந்திடுமானே, இந்த கஷ்டமெல்லாம் 5 மாசம் தானே, நல்ல மார்க்கு வந்து சேருமோ. ஓஹோ ஓஹோ, நீட் எக்ஸாம் நீட்டுக்கு நான் படிக்கிறேன். ஆதலால் வா மார்க்கே அழைக்கிறேன். ரைட், கலைஞ்சிருச்சு தூக்கம், வந்துருச்சு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ரைட், let us start from the question 1. I will try to do 20 to 25 questions in the morning session and then the remaining in the next class. நீங்க கவனிக்க வேண்டியது, உங்களுடைய மனசுக்கு அந்த கேள்வி மாடரேட்டா டிஃபிகல்ட்டா, ஈஸின்னு கூட நம்ம சொல்ல வேண்டாம், மாடரேட் டிஃபிகல்ட், கொஞ்சம் திங்க் பண்ணி நீங்களே எழுதிக்கங்க. ஃபைனலாக கிளாஸ் முடியும் போது எத்தனை கொஸ்டின் நீங்கள் மாடரேட்னு ஃபீல் பண்ணுறீங்க, எத்தனை கொஸ்டின் ஆக்சுவலாக டிஃபிகல்ட்னு ஃபீல் பண்ணுறீங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம குறைச்சி மார்க் வாங்கினது உண்மையிலே நியாயமா இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா படித்து இன்னும் கொஞ்சம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுமா, நமக்கு ஆக்சுவலி என்ன லாகிங் அது நமக்கு தெரியணும். சரிதானே? லுக் அட் திஸ். A conducting wire, அதோட லெங்த் L, அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா A, இதோட லெங்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ரைட், நான் சொன்னேன் ஒரு செயின் போட்டிருக்கீங்க, அப்புறம் அதை பெருசா செய்றீங்க அப்படின்னு. லெங்த் இன்க்ரீஸ் பண்ணா திக்னஸ் குறையும், ஆனால் வால்யூம் மாறாது. இங்க வால்யூம் என்ன? ஏரியா இன்டூ லெங்த். இங்க வால்யூம் என்ன? ஏரியா இன்டூ லெங்த். ஞாபகம் இருக்கா? இப்ப பழைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? ரோ எல் பை ஏ. புதிய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? அதே காப்பர் தான், ரோ எல் டேஷ் பை ஏ டேஷ். எல் டேஷ்க்கு பதிலாக என்ன போடணும் நம்ம அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லெங்த் இன்க்ரீசஸ் பை கே டைம்ஸ் அப்படிங்கிற, லெங்த் கே மடங்கு அதிகமாகிறது. சரி, லெங்த் கே டைம்ஸ் அப்படிங்கும்போது, லெங்த் கே டைம்ஸ் அப்படிங்கும்போது ஏரியா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. இது கேன்சல் ஆயிடுச்சு. ஏரியா என்ன ஆகுது? ஓகே, ஏ பை கே, ஏரியா ஏ பை கே. அப்ப எல் டேஷ் கேஎல், ஏரியா ஏ பை கே. வாட் இஸ் த நியூ ரெசிஸ்டன்ஸ்னா, எல் டேஷுக்கு கேஎல், ஏரியாக்கு ஏ பை கே. இந்த கே மேல போகுது, கே ஸ்கொயர் ரோ எல் பை ஏ, தட் இஸ் ஆர். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட், இந்த மாதிரி லெங்த் இன்க்ரீஸ் ஆனால் ஏரியா குறையும், ரெசிஸ்டன்ஸ் கே ஸ்கொயர் டைம்ஸ் அதிகமாகும். ஓகே, எழுதிக்கங்க. இந்த ஃபார்முலா, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி
இந்த கொஸ்டின் பேப்பரில் 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங், ஆல் ஆஃப் யூ ஷுட் நோ திஸ் கான்செப்ட். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். எழுதிக்கணும் மறுபடியும். எழுதியாச்சா? ஓகே, இதுதான் ஃபார்முலா. அது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கணக்குக்கு வரேன். இதை அழிச்சிடலாமா? ஃபாஸ்ட்டாக இருக்கணும், சுறுசுறுப்பாக எழுதிக்கிட்டே வரணும், நல்லா கவனிச்சுக்கணும். நாளைக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பாருங்க, ரீட் டெஸ்ட்டு. ஒரு 100 மார்க்குக்கு மேலே எல்லாரும் வாங்கணும், அதுதான் முக்கியம். கண்டக்டிங் ஒயர் ஸ்ட்ரெச்டு பை 10% சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 10%னா 1.1, இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. 20% இன்க்ரீஸ் ஆனால் 1.2, 30% இன்க்ரீஸ் ஆகுது 1.3, 10% குறையுது 0.9. ஓகே, யூ ஷுட் நோ ஆல் திஸ். அப்போ கேக்கு பதிலாக, இந்த கேக்கு பதிலாக 1.1 இருக்கு. ஆர் டேஷ் என்ன? கே ஸ்கொயர் ஆர். 1.1 11 11 121, கரெக்டா? The square of 11, 1.21 R. இப்போ இது 1.1 ஏன் சொன்னோம்? 10%. இப்போ 10% இன்க்ரீஸ் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லணும்? 1.1 R. ரெசிஸ்டன்ஸ் 20% இன்க்ரீஸ் என்ன சொல்லணும்? 1.2 R. ரெசிஸ்டன்ஸ் 44% இன்க்ரீஸ் அப்படின்னா என்னங்க சொல்லுவீங்க? 1.44 R. புரியுதா? 15% டிக்ரீஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 0.85 R. யூ நோ திஸ். அப்போ அந்த 1க்கு அப்புறம் என்ன இருக்கு? 21 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் பை 21%. The correct answer is 21% increases. ஸோ நீங்கள் இதை எழுதிக்கிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு இந்த கணக்கு எப்படி போட்டேங்கிறத ஒரு தரம் போட்டு பாருங்கள். ஐ வில் கிவ் யூ 1 minute டைம் அண்ட் தென் யூ நோட் டவுன் வெதர் திஸ் இஸ் மீடியம் ஆர் டிஃபிகல்ட், மாடரேட் ஆர் டிஃபிகல்ட். பொறுமையாக போகலாம், ஒரு நிமிஷம் சிந்திக்கலாம், சிந்திச்சு கணக்கை புரிஞ்சிக்கலாம். தென் இது ஈஸியாக கஷ்டமாக என்ன ஏதுன்னு யோசனை பண்ணி அங்கே எழுதிக்கங்க. இந்த மாடலில் கொஸ்டின் வந்தால் போட தெரியுமா தெரியாதா? Look at the second question now. The equivalent resistance between A and B in the following network is. அதாவது இப்போ என்னன்னா, ஏங்கிற இடத்துலேருந்து பிங்கிற இடத்துக்கு கரண்ட் போகணும். எப்படி போகும் அப்படின்னா, இப்படி இப்படி போகலாம். ஓகே, வேற எப்படி போகும்? இங்கே போய் இங்கே இப்படி போகலாம். ஓகே, வேற அந்த பக்கம் போகாது. அப்படி போனால் போயிட வேண்டியதுதான், திரும்பி வர முடியாது. ரைட். அப்போ பேரலாக 2 பாதைகள் நான் போட்டிருக்கேன். ரைட்டா? இப்படி போய் வரலான்னு போட்டிருக்கேன். இப்போ சர்க்கியூட்டை கொஞ்சம் வரைவோம். ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் R, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் 2R, இங்கே தான் B. இந்த பாயிண்ட் X, இந்த பாயிண்ட் Y. இங்கே இங்கேருந்து இங்கே போக முடியும். இப்படி வரும் பொழுது இன்னொரு பாதை ஒன்று இருக்குது. இப்படி போய்
இங்கே வந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணிடலாம், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு வந்துடலாம். இந்த பாதையில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 2R ஒரு 4R இருக்குது. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் 2 பாதைகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து 2R, அதில் இன்னொன்று 2R + 4R, தட் இஸ் 6R. இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு. இதுவும் சீரீஸில் இருக்கு 6R. இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு. ப்ராடக்ட் பை சம் ரெண்டையும் கூட்டு. இதில் இந்த 2 இங்கே கட் பண்ணு 4. 6/4 அப்படின்னா 3/2. 6/4னா 3/2R. இதுதான் நம்மளுடைய ஆர்பி. இந்த போர்ஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆர்பி. இங்கே ஒரு ஆர் ஒன்று இருக்கு. அப்போ ஏலேருந்து ஒரு ஆர், அப்புறம் ஆர்பி, அப்புறம் பி. ஆர்பிங்கிறது 3/2. இது ரெண்டும் சீரீஸ், இது ரெண்டையும் கூட்டணும். அப்போ வாட் இஸ் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி அப்படின்னா ஆர் பிளஸ் 3/2R, which is equal to 5/2R. So the correct answer for this question is 5/2R. போட தெரியுதா பாரு. மாடரேட்டா இருக்கா, மேனேஜபிளா இருக்கா, இல்ல டிஃபிகல்ட்டா இருக்கா? மேக் யுவர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ எல்லாம் நல்லா யோசனை பண்ணி புரிஞ்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் சர்க்கியூட் ரிலேட்டடாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, பரீட்சையிலையும் வரும். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ். ஸோ we have completed 2 questions now. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கரண்ட் போகக்கூடிய பாதை என்னன்னு பார்க்குறோம். பாதை இருக்கா, பாதைகள் இருக்கா பார்க்குறோம். பாதை இருக்கிறது, ஒரே ஒரு சிங்கிள் பாத் அப்படின்னா சீரீஸ். 2 டிஃபரண்ட் பாத் ஆர் 3 டிஃபரண்ட் பாத் இருக்கு அப்படின்னா the resistances in those paths are actually connected in parallel. மூன்றாவது கேள்வி, 3 bulbs 25 watts 60 watts 100 watts எல்லாம் ஒரே பொட்டன்ஷியல் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அக்ராஸ் 220 வோல்ட் சப்ளை, தென் எது பிரைட்டாக எரியும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு பல்புனா ஒரு ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு பல்பு R1 R2 R3 connected with the 220 volt supply. Current definitely is a constant. அப்போ எது பிரைட்டாக எரியும் அப்படின்னா பவர் எவ்வளவு நம்ம பார்க்கணும். இந்த பவர் இதில் எவ்வளவு பவர் அப்படின்னா P1 is I square R1, P2 அப்படிங்கிறது சேம் கரண்ட். சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா கரண்ட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ 3 பல்பு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஒன்றுக்கும் ஒரு வாட்டேஜ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சீரீஸ் கனெக்ஷன் வித் 220 வோல்ட் அப்படின்னா ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் அப்படின்னா கரண்ட் கான்ஸ்டன்ட். சீரீஸ் கனெக்ஷன் I இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பவர் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன், எல்லாமே I² × R1 தான். பவர் எதுக்கு அதிகமாக இருக்கும்னா பவர் இஸ் ஆக்சுவலி ப்ரொபோர்ஷனல் டு R. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா பவர் என்பது V²/R, R என்பது V²/P. அப்போ பவரும் ரெசிஸ்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சி R1 எவ்வளவு அப்படின்னா என்ன சொல்லுவேன், V² 220 × 220/25 25 வாட்ஸ். இது R1. சப்போஸ்
R2 என்ன அப்படின்னு கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? V ஸ்கொயர் பை P. அது எவ்வளவு? 60. இது பெரிய நம்பர், அப்போ இது சின்னதாயிரும் டிவைட் பண்ணும்போது. இது சின்ன நம்பர், அப்போ இது பெருசாயிரும். அப்போ இந்த ரெசிஸ்டன்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, பவரும் ரெசிஸ்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால பவர் வந்து P1 25, P2 60, P3 100 இப்படி இருக்கு. ஆனா ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். R1 greater, R2 smaller, R3 still smaller. அப்ப எதுல ரொம்ப பவர் இருக்கும்? அதிக ரெசிஸ்டன்ஸ் இருந்தாதான் அதிக பவர் இருக்கும். அப்ப எது பிரைட்டா எரியும்? 25 watts bulb will have more brightness if they are connected like this. ஓகே, எழுதிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது 25 வாட்ஸ் தானே, இது தானே 60, இது தானே 100 அப்படி தோணும். அதுக்கு தனித்தனியாக கனெக்ட் பண்ணணும். அது நீங்கள் வந்து ஒரு பல்பை எடுத்து அந்த பல்பை மட்டும் அந்த 220 வோல்ட்டோட கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்ணால் 100 வாட்ஸ் பல்பு தான் அதிக பிரைட்டாக இருக்கும். ஏன் அதிக பிரைட்டாக இருக்கும்னா, ரெசிஸ்டன்ஸ் R3 ரொம்ப ரொம்ப குறைவு, அதனால கரண்ட் I3 ரொம்ப ரொம்ப அதிகம், அதனால பவர் வந்து 100 கிடைக்குது. ஆனால் இப்படி கனெக்ட் பண்ணும் பொழுது கரண்ட் சேமாக தான் போகுது. கரண்ட் சேமாக தான் போகுதுங்கிறப்ப பவருக்கு ஃபார்முலா என்ன? I²R. அப்போ எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமோ அதுதான் அதிக பவர். எழுதிக்கங்க. ஸோ எப்படி இருக்கு பார்த்துக்கங்க. இது கான்செப்ட் மேபி கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், பட் இது கஷ்டமாக ஈஸியாக யூ டிசைட். எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு தரத்துக்கு 2 தரம் அந்த கேள்வியை போட்டு பார்த்தால் ஈஸியாயிரும். ஸோ 3 கணக்குகள் முடிச்சிருக்கோம். இதே கான்செப்ட் வேறு கணக்குகளில் வருதா நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது படிச்சு பாருங்க. A coil heating a full bucket of water raises the temperature by 5 degrees centigrade in 2 minutes. ஹீட் அப்படின்னா ஜூல்ஸ் லா. ஓகே, ஒரு ஜூல்ஸ் கேலரிமீட்டர் அப்படின்னு ஒன்று உண்டு நம்ம சிலபஸில். இல்லை, ஜூல்ஸ் கேலரிமீட்டர் அப்படின்னு ஒன்று உண்டு. இது வந்து ஒரு உடன் பாக்ஸில் இருக்கும், ஹீட் வெளியில் போகாது. இது வந்து ஹீட் இன்சுலேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஜூல் என்ன பண்ணார்? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஒரு காயிலை கொண்டு வர, இதுக்குள்ள தண்ணீர் இதில் பேட்டரியை கனெக்ட் பண்ணி சுவிட்செலாம் வச்சுட்டு கரண்ட்டு எவ்வளோ போகுது, ரைட், இந்த பேட்டரியை மாற்றுவார், கரண்ட்டை மாற்றுவார், ரெசிஸ்டன்ஸையும் மாற்றி ஹீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுவார். ஹீட் எப்படி சார் அவருக்கு தெரியும் அப்படின்னா, தண்ணியோட டெம்பரேச்சர், இங்கே ஒரு தெர்மாமீட்டர் ஒன்று வச்சுருப்பார். தெர்மாமீட்டரை வச்சு வாட்டரோட டெம்பரேச்சரை பார்த்துக்குவார். சரியா? அப்போ அவருடைய கான்செப்ட் வந்து த ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். இது வந்து த ஹீட் ப்ரொடியூஸ்டு தானே. இதை வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஜூல் வந்து ஒரு லா கண்டுபிடிச்சார். அதுதான் ஜூல்ஸ் லா. இந்த லாவில் அவர் என்ன சொன்னார்னா, heat is directly proportional to current square, heat is directly proportional to time, heat is proportional to resistance அப்படின்னு கண்டுபிடிச்சார். இந்த ரெசிஸ்டன்ஸை 10 ஓம் வைக்கிறாரு, அடுத்து அதை கழட்டிட்டு 20 ஓம் போடுறாரு, அடுத்து கழட்டிட்டு 30 ஓம் போடுறாரு. ஹீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது ப்ரொபோஷனலாக. ஹீட் இஸ் ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்கிறாரு. தண்ணி கொஞ்சம் சூடாகுது. அதே சமயத்தில் மறுபடியும் ஆற வச்சுட்டு
10 மினிட்ஸ் கரண்டை போடுறாரு, தண்ணி கொஞ்சம் அதிகமாக சூடாது. நமக்கே தெரியும், இந்த பக்கெட் இருக்குது, தண்ணி இருக்குது, காயில் இருக்குது. 5 நிமிஷம் காயில் ஆன் பண்ணி வச்சோம்னா தண்ணி சூடாகும். அடுத்த நாள் அதே டெம்பரேச்சர், அதே காயில் 10 நிமிஷம் காயில் போட்டு வச்சோம்னா தண்ணி ரொம்ப சூடாகும். சரியா? சில பேர் சமயத்தில் மறந்துட்டு பாத்ரூமில் காயில் போட்டுட்டு வேறு ஏதோ பண்ண போயிடுவாங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆவியாகி அதுக்கப்புறம் பக்கெட்டு எரிய ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி டைம் அதிகமாக ஹீட் அதிகமாகும். அடுத்தது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I ஸ்கொயர். கரண்ட் அதிகமான ஹீட் அதிகமாகும், பட் த ப்ரொபோஷனாலிட்டி I ஸ்கொயர். நம்ம இந்த டைமென்ஷனல் ஃபார்முலான்னு படித்தோம்ல, அதை வச்சு கூட H இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு டைமென்ஷன் என்ன, ரைட், டைமென்ஷனலி I பவர் A, R பவர் B, T பவர் C அப்படி போட்டுலாம் கண்டுபிடிக்கலாம். I ஸ்கொயர் RT. சரியா? புரியுதா? ஸோ ஹீட் அப்படிங்கிறது, ஹீட்டுங்கிறது I ஸ்கொயர் RT அப்படின்ட்டு ஜூல் கண்டுபிடிச்சாரு. அதைத்தான் நம்ம வேரியஸ் ஃபார்மேட்ஸில் என்ன பண்ணுவோம், ஓம்ஸ் லாவை பயன்படுத்தி V ஸ்கொயர் பை R இன்ட்டு T VIT அப்படிலாம் சொல்லுவோம். ஓகே, எழுதிக்கங்க. ஸோ இந்த ஜூல்ஸ் லாங்கிறது நம்ம சிலபஸில் இல்லைனாலும் இதில் கணக்குகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எழுதிக்கிங்க, இந்த கணக்கை நம்ம போடுவோம். ரைட், இதெல்லாம் அழிச்சிடுறேன். இந்த கான்செப்ட் ரைட்டுப்பா. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா. So the formula is ms, the rise in temperature is I square RT. Okay, கணக்குக்கு வா. A coil heating a full bucket of water raises the temperature by 5 degrees centigrade in 2 minutes. 5 degrees centigrade. Theta 2 minus theta 1, 5 degrees centigrade. ஓகே, இந்த பக்கம் வரேன். தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 பொறுத்த வரைக்கும் 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது. டைம் பொறுத்த வரைக்கும் 2 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த கரண்ட் இன் த காயில் இஸ் I, இஃப் த காயில் கரண்ட் இஸ் டபுள்டு 2I, த காயில் கரண்ட் இஸ் டபுள்டு, the current is doubled, what will be the change in temperature அப்படிங்கிறாங்க. current is I அப்படின்னா heat H, current 2I அப்படின்னா directly proportional to I square, அப்ப heat 2H, right. the change in temperature என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா இப்ப டயத்தை குறைச்சி 1 minute, 2 minutes இல்ல 1 minute அப்படின்ட்டாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு வர்ற இந்த கால்குலேஷன் 2 factors are changing. சரி, தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 என்ன வருது தெரியல, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ms 5 டிகிரி சென்டிகிரேட் இஸ் I ஸ்கொயர் ஆர் 2 minutes. யூனிட் பற்றிலாம் கவலைப்படாத, இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணு. ஈக்குவேஷன் 2ல என்ன பண்ணுவ, அதே வாட்டர், அதே பக்கெட், அதே வாட்டர், அதே ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 தெரியல. ஓகே, கரண்ட் என்னாச்சு 2I ஹோல் ஸ்கொயர். டைம் எவ்வளவு 1 minute, நாட் 2 minutes, இட் இஸ் 1 minute. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்றோம். ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. So what is that you are getting? 5 by delta theta. இங்க மேல rலாம் கேன்சல் ஆயிருச்சு, மேல 2 இருக்கு, இங்க 2I ஸ்கொயர் இருக்கனால 4 இருக்கு. கரெக்டா? I ஸ்கொயர் இஸ் கேன்சல், R இஸ் கேன்சல், 2
இங்கே 4. இதை கட் பண்ணினா 2, கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அப்போ டெல்டா தீட்டா இஸ் 10 டிகிரி சென்டிகிரேட். The rise in temperature will be 10 degrees centigrade. You understand this? So எழுதிக்கலாம். இது ஈஸியா கஷ்டமா நோட் பண்ணிக்கோ. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டின் 1 2 3 4 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். we are going to question 5 now. 15 கொஸ்டின் முடிக்கலாம். அதை விட கொஞ்சம் அதிகமாக முடிக்கிறது முடியுமான்னு பார்ப்போம். சேஃபர் சைடு இன்னைக்கு 3 கிளாஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் 3வது கிளாஸ் மூவிங் சார்ஜா இல்லை இதே கொஸ்டின் பேப்பரானு தெரியல. பட் ஐ வில் டூ ஆல் த 45 கிளியர்லி ஸோ தட் இன்னைக்கு நைட் ஸ்டடியில் கம்ப்ளீட்டாக இந்த 45 கணக்கை மறுபடியும் போட்டு பார்க்கணும். ஏற்கனவே ஈஸி ஃபிசிக்ஸில் ஒரு 120 கேள்விகள் போட்டிருக்கேன். 110 120 கேள்வி போட்டிருக்கேன். அதை ஃபுல்லாக போட்டு பார்க்கணும். அவ்வளோதான் டைம் இருக்கும் இல்லையா? 110 + 40 145 155 ஓரளவுக்கு ஒரு 160 கணக்குகள் ப்ளஸ் நானாக கொஞ்சம் போட்ட கணக்குகள் 160 170 கணக்குகள் நம்ம இந்த லெசனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பண்ண போகிறோம். இதையும் சேர்த்து அசைன்மெண்ட் ஒரு 40 கொடுத்தேன். அதை சேர்த்தா 210 கணக்குகள். அது எல்லாத்தையும் தரோ பண்ணுறதுக்கு நைட்டு 8:30க்கு ஆரம்பித்து ஒரு 11:30 12 வரைக்கும் நல்லா படிச்சிங்கன்னா, இந்த கணக்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு டெஸ்ட்டில் ஒரு நல்ல மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஸோ கான்செப்ட் என்னென்னா, ஹீட் இஸ் ms θ2 - θ1 அண்ட் ஹீட் கேன் பி ரிட்டன் as I² RT V²/R × T VIT. ஓகே, ரைட். கொஸ்டின் 5. இப்போ த மேக்ஸிமம் பவர் டிசிபேட்டட் அக்ராஸ் R. சரி, பவர் வந்து மேக்ஸிமம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கால்குலஸ் கான்செப்ட், மேக்ஸிமா மினிமா கான்செப்ட் போட்டு உங்களுக்கு காமிச்சேன். இப்படி இருக்கணும். இங்கே ஒரு செல் இருக்குப்பா. சரி, எவ்வளவு? 8 வோல்ட். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? 1 ஓம். அடுத்து இது என்னன்னா 2 செல் இருக்கு. 4 வோல்ட் 4 வோல்ட். இது வந்து E, இதுவும் E, இதோட ரெசிஸ்டன்ஸ் R, இதுவும் R, கனெக்டட் லைக் திஸ். அப்ப ஈக்குவலண்ட் EMF என்ன? E தான். ஏன்னா 2 சமமா இருக்கு. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? parallel R இருக்கு, R/2 parallel இருக்கு. சீரிஸா இருந்தா 2R. அப்ப இந்த இடத்துல இது ரெண்டையும் சேர்த்து ஒரே பேட்டரியா போட்டால் 4 வோல்ட், அப்புறம் 1 ஓம். ஏன் 1 ஓம்? R/2. இதை கொண்டு வந்து இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2. அப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 + 1 2 இருக்கு. அப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி 2. இதுவும் 2 தான். இதுவும் 2 தான். பிகாஸ் இன்டர்னல் ஷுட் பி எக்ஸ்டர்னல் இஃப் யூ வாண்ட் மேக்ஸிமம் கரண்ட் ஆர் மேக்ஸிமம் பவர். சரி, கரண்ட் எவ்வளோ போகும் அப்படின்னா, கரண்ட் எவ்வளோ போகும்னா E ஈக்குவலண்ட் பை R ஈக்குவலண்ட். டோட்டல் EMF என்ன? 2 ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு. தே சப்போர்ட் ஈச் அதர். 8 + 4 12. ரெசிஸ்டன்சஸ் 1 1 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 4. அப்போ வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோ? 3 ஆம்பியர். 3 ஆம்பியர். கேள்வி என்ன? வாட் இஸ் த பவர் டிசிபேட்டட்? How much is the power dissipated across R? இதில் எவ்வளவு பவர் அப்படின்னு கேட்டிருக்கு. பவருங்கிறது I² R. I வந்து 3² 9, R வந்து 2. The answer is 18 watts. ரைட், எழுதிக்கலாம். So what do you feel about this
question. ஸோ எப்படி இருக்குது? கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப புதுசாக உங்களுக்கு இருந்திருக்கும், ரைட்டா? ஸோ இது முன்னாடி எடுத்த கொஸ்டின்ஸ் அப்படி இப்படிலாம் எதுவுமே எடுக்கிறது இல்லை. இப்போ நம்ம டோட்டலி ஃப்ரெஷ். ஸோ கொஸ்டின்ஸ் வில் பி நியூ. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கும், பிகாஸ் வெரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறப்ப ஓகே இப்படிலாம் டெஸ்ட் வச்சு கற்றுக்க தானே வேணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் மார்க் கொஞ்சம் வராது, பட் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்மளோட ஃபிசிக்ஸ் கோச்சிங் அதுக்காக தான். அதை பற்றியும் சொல்கிறேன். ரைட், முடிச்சிட்டிங்களா? ஸோ 2 cells in parallel ஈக்குவல் செல்ஸ், அப்போ என்ன ஆகும்? அது ஒன்று. இன்னொன்று 2 cells in series சப்போர்ட்டிங் ஈச் அதர், அது அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், அடுத்து இப்போ நம்ம பிஃபோர் தீபாவளி ஃபிசிக்ஸ் ஒரு 14 சாப்டர், கெமிஸ்ட்ரி ஒரு 9 சாப்டர், பயாலஜி ஒரு 27 சாப்டர்ஸ் முடித்தோம். 50 சாப்டர் எக்ஸாம் எழுதணும், கரெக்டா? 50 சாப்டர் எக்ஸாம் எழுதிட்டு எஸ்கேப் ஆகிட்டோம், ஊருக்கு போயிட்டோம். ஒரு வாரம் லீவு, போயிட்டு ஒரு 2-3 நாள் லேட்டாக தான் வந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இப்போ நடத்திக்கிட்டே இருக்கோம். இப்போ தீபாவளிக்கு பிறகு சூப்பர் குட் நியூஸ், ஃபிசிக்ஸில் 7 முடித்தோம், கெமிஸ்ட்ரியில் 4 முடிச்சிருக்காங்க, பயாலஜியில் 3 முடிச்சிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஃபிசிக்ஸில் 7 முடித்தோமா சார் அப்படின்னா எஸ். நியூக்ளியை, செமிகண்டக்டர், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி என்னோடது 3. ரைட். ஆதித்யா சார் ஒர்க் எனர்ஜி பவர், சாலிட், ஆசிலேஷன் 3. கவியரசு சார் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். மொத்தம் 7 லெசன் முடிச்சு இப்போ எங்கே போயிட்டோம்? 21. இது 30, 13, இது 30. வேர் ஆர் வி? 64. ஸோ வாட் இஸ் ரிமைனிங் நவ் அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஒரு 7, கெமிஸ்ட்ரியில் ஒரு 8, பயாலஜியில் ஒரு 2, 17 ரிமைனிங். இந்த 17 முடித்தால் 81, 28, ரைட், 21, 32. So this is what we have to do. இப்போ பாக்கி இருக்கக்கூடிய 7 ஃபிசிக்ஸ், ரைட், என்ன போயிட்டுருக்கு? இப்போ நான் மூவிங் சார்ஜ் நடத்தணும், இஎம்ஐ நடத்தணும், ஏசி. ஆதித்யா ரொட்டேஷனல் மோஷன், அதுக்கப்புறம் ஃப்ளூயிட்ஸ். கவியரசு சார் இப்போ வேவ்ஸ், ரே ஆப்டிக்ஸ். இதுதான் நமக்கு பாக்கி இருக்கக்கூடிய அந்த 7 லெசன். இது எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி பொங்கலுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வி ஆர் கோயிங் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி. ஓகே, ரைட்டுப்பா. இவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி பட் தே வில் ஃபினிஷ். ரைட்டா? பயாலஜி முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் பாக்கி இருக்க மாதிரி தெரியுது, அவங்களால முடிக்க முடியுதா என்ன பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு நம்ம பாட்டனி 8 பார்ட் டெஸ்ட், அப்புறம் 4 ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம். இந்த 4 ஃபுல் டெஸ்ட்டில் 600+. இவங்கெல்லாம் த கிரீன் சேனல், கிரீன் ஜோன்,
இவங்க. ஏற்கனவே ஜுவாலஜியில் இந்த மாதிரி 8 பார்ட் டெஸ்ட் 4 ஃபுல் டெஸ்ட்லாம் எழுதி கிரீன் ஜோனில் 313 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் குவாலிஃபைடு. இப்போ ஒரு சில பேர், சார் எனக்கு உடம்பு இல்லை சார், அன்னைக்கு எனக்கு காய்ச்சல், நான் வந்து பரீட்சை எழுதலை அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து பாட்டனி ஒரு அடிஷ்னல் வாய்ப்பு. பாட்டனி அருமையாக எழுதிட்டாங்கன்னா, அதில் 600க்கு மேலே வாங்கிட்டாங்கன்னா, they will also join this group. அந்த 313 எப்படி போகுது, ஒரு 350 போகுமா என்ன நம்ம பார்ப்போம். சரியா? 500+ அப்படின்னா எல்லோ ஜோன். ரைட்? அது யார் யார் இங்கே வரா, யார் யார் இங்கே வராங்கிறது 30th அல்லது 31st of January it will be decided after the botany exam. பாட்டனி ஃபுல் டெஸ்ட் முடிஞ்ச உடனே இந்த லிஸ்ட் ரெடி ஆயிரும். அப்போ எவ்வளோ பேர் கிரீன் ஜோன், எவ்வளோ பேர் எல்லோ ஜோன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அது தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கோச்சிங், கெமிஸ்ட்ரி கோச்சிங் பேரலாக நடக்கும். இந்த ஃபிசிக்ஸ் கோச்சிங்கில் கேர்ள்ஸ் கிரீன் ஜோன் 1, கேர்ள்ஸ் கிரீன் ஜோன் 2, பாய்ஸ் கிரீன் ஜோன். அது 3 பேட்ச் எங்கள் கைக்கு வரும். ரஃப்லி பார்க்க போனால் ஒரு 110, ஒரு 110, ஒரு 110 ரஃப்லி, ஒரு 330 ஃப்யூச்சர் டாக்டர்ஸ் அப்படியே சிக்குவீங்க. நம்ம கையில் வசமாக சிக்கக்கூடிய இந்த ஃப்யூச்சர் டாக்டர்ஸுக்கு எந்த விதமான ஃபிசிக்ஸோஃபோபியா, doctors suffering from physixophobia treatment will be done in ICU. You will be admitted in ICU 1st of February and for 1 month time. physixophobia-லேருந்து பக்காவாக ரிலீஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன். ஹோப்ஃபுல்லி யூ வில் நாட் ஹாவ் எனி கெமிஸ்ட்ரி ஃபோபியா. அது கெமிஸ்ட்ரியில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் பண்ணிவிட்டு தென் யூ வில் கோ டு த எக்ஸாம். ஓகேயா? செம்மையான கோச்சிங் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் வாட் இஸ் திஸ் ஃபிசிக்ஸ் கோச்சிங் அப்படின்னா, டே 1 ஒரு சாம்பிள். நான் இருக்கேன், ஆதித்யா இருக்கார், கவியரசு இருக்கார். என்கிட்ட வந்து கிரீன் கேர்ள்ஸ் 1 மாட்டிக்கிச்சு. ஓகே, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இங்கே கிரீன் ஜோன் கேர்ள்ஸ் 2 மாட்டிக்கிச்சு, 1 டைமென்ஷன். பாய்ஸ் த கிரீன் ஜோன் இங்கே இருக்கு, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். 1 டே செம்மையாக படிப்பீங்க, டவுட்ஸ் எல்லாம் கேட்பீங்க. ஒரு அருமையான ஒரு ரீடெஸ்ட் அல்லது லெட் அஸ் சே இட் இஸ் அ டெஸ்ட்னு பேர் வச்சுக்கோமே. ஓகே, ஒரு யூனிட் டெஸ்ட் ஒன்று எழுதுவீங்க, 45 கொஸ்டின். அதை 12 மணிக்கு எழுதுவீங்க. காலையிலேருந்து படிச்சுட்டு 12 மணிக்கு நீங்கள் எழுதின உடனே அதுக்கு ஸ்கோர் கார்டெலாம் வரும். நான் உங்கள் கூட தான் இருப்பேன். டைரக்டாக டவுட்ஸ் கேட்டுக்குவீங்க. நோ ப்ரொஜெக்டர். டைரக்டாக நீங்கள் வந்து இதில் ஏதாவது தெரியல, என்னென்ன தெரில எல்லாம் கேட்டுக்குவீங்க. நல்ல அருமையான கேள்விகள், டஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். தரோவாக முடிச்சுட்டு அந்த முடித்த பிறகு சாயங்காலம் மறுபடி ஒரு 6-7 மணிக்கு மறுபடி ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. இது ரீடெஸ்ட் எழுதுவீங்க. செம்மையான ஒரு மார்க் வாங்குறீங்க. தென் நைட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்துடுவீங்க, இவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. புரியுதா? டே 2 என்னாகும்? சரியா? டே 2 நான் ஆதித்ய இவர் கவியரசு இங்கே வந்துடுவார். டே 2 அப்படியே ரொட்டேஷன். கவியரசு இங்கே வந்துடுவார், நான் இங்கே போயிடுவேன், ஆதித்யா இங்கே போயிடுவார். டே 2 இது என்னது? கேர்ள்ஸ் 1, கேர்ள்ஸ் 2, பாய்ஸ். டே 3 என்னாகும்? டே 3 இந்த ரொட்டேஷன். கவியரசு இங்கே இருப்பார், ரைட்? நான் இங்கே இருப்பேன், ஆதித்யா இங்கே இருப்பார். இது டே 3. கேர்ள்ஸ் 1, கேர்ள்ஸ் 2, பாய்ஸ். இப்போ 3 நாளில் இந்த 3 லெசன் பக்காவாக முடியும். அடுத்த 3 நாள் அடுத்த 3 லெசன் பக்காவாக முடியும். வேற கொஸ்டின் பேப்பர்ஸ், அருமையான கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே ஃபைல் ரெடி ஆகிட்டே இருக்கும். இந்த கேள்விகள்லாம் அருமையாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாடம், ஃபுல் டே நச்சுன்னு படிக்கிறீங்க. அதில் வேற எதுவுமே மிஸ் அவுட் ஆகாது.
உங்கள்கிட்ட என்னென்ன புக் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு பார்த்துறீங்க, பக்காவாக பண்ணிவிட்டு அடுத்த லெசனுக்கு போகிறீங்க. சில சின்ன சின்ன லெசன் மட்டும் கம்பைன் பண்ணிடுவேன், ரைட்டா? அப்படி கைனட்டிக் தியரி, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் கம்பைன் பண்ணிடுவேன், சாலிட் ஃப்ளூயிடு கம்பைன் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது, ஆட்டம் நியூக்ளியை கம்பைன் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது, இஎம்ஐ ஏசியை கம்பைன் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும்தான் 2 சாப்டர் ஒரே நாளில் வரும், மற்றதெல்லாம் தனித்தனியாக வரும். உங்களுடைய டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் எந்த சாப்டர் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அதில் மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டடி அப்படின்னு ஒரு 3 நாட்கள் ஒதுக்கியிருக்கோம். 28 சாப்டரும் பக்கா பண்ண பிறகு தென் வி வில் கோ டு மாடல் எக்ஸாம், ரைட்டா? ஏகப்பட்ட மாடல் எக்ஸாம், ஃபிசிக்ஸ் மட்டுமே ஒரு நாளைக்கு 4 மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 நாள் எழுதி தள்ளிட்டு தென் யூ வில் கோ டு கெமிஸ்ட்ரி. ஓகேயா? ஸோ தட்ஸ் தி பிளான். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். நம்ம இந்த தரம் சும்மாலாம் இல்லை, கம்ப்ளீட் இந்தியாவை நம்ம ஜெயிக்கிறோம், கரெக்டாக? நம்மளோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 30-35%, 40%, nobody can come near. அந்த அளவுக்கு அடிச்சு நொறுக்குறோம். ஓகே, கம் டு கொஸ்டின் நம்பர் 6. பாருங்க என்ன கொடுத்துருக்கு. A wire having resistance 2. Okay, resistance 2. Now it is stretched so that the radius become half. Radius half. அப்போ ஏரியா a/4. ஏன் சார்? ஏரியாங்கிறது பை ஆர் ஸ்கொயர். ரேடியஸ் பாதி ஆகும்போது ஏரியா a/4. அப்போ லெங்த் எவ்வளவு சார்? உல்டா 4l. லெங்த் 4l. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுங்க? 4 ஸ்கொயர் ஆர். அப்போ 16r. ஆர் எவ்வளவுங்க? 2. அப்போ என்ன ரெசிஸ்டன்ஸ் வரும்? 32. ஓகே, முடிஞ்சா எழுதிக்கலாம். ஓகே, ஈஸியாக இருக்குல்ல? ரேடியஸ் ஹாஃப் ஆகுது, அப்போ ஏரியா 1/4 ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் 16 டைம்ஸ் ஆகுது. ஸோ லெங்க்த்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி கணக்கு கொடுக்கலாம். அல்லது ஏரியா டிக்ரீஸ் ஆகுது, அப்படி கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ரெசிஸ்டன்ஸ் வில் பி k² r. ஓகே, கிளியர்? நவ் we are going to 7. ஓகே, பாரு 7. The resistance between A and B, இந்த பாயிண்ட் ஏக்கும் இந்த பாயிண்ட் பிக்கும் நடுவில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? இப்போ ஏல புறப்பட்டு பிக்கு போகிறதுக்கு நம்ம பார்க்கும்போது இப்படி இப்படி வரலாம், இப்படி போகலாம், இப்படி பாதைகள் இருக்கு. இந்த டெர்மினலை நான் எக்ஸ்ன்னு சொன்னேன்னா இது ரெண்டுக்கு நடுவில் எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இதுவும் எக்ஸ் தான். இதில் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இதில் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இதுவும் எக்ஸ் தான். புரியுதா? ஒரு சர்க்கியூட்டில் குறுக்க எதுவும் ரெசிஸ்டன்ஸ் வரலனா அது ரெண்டும் ஒரே டெர்மினல் தான். இது ரெண்டும் ஒரே டெர்மினல் எக்ஸ். ஓகே, இதுவும் டெர்மினல் எக்ஸ், இதுவும் டெர்மினல் எக்ஸ். ஏலேருந்து எக்ஸுக்கு வர்றதுக்கு ஏல புறப்பட்டு நான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேனே, அந்த எக்ஸுக்கு வர்றதுக்கு ஒரு பாதை 10 ஓம் இருக்கு. ஏலேருந்து எக்ஸுக்கு வரத்துக்கு இன்னொரு பாதை 10 ஓம் இருக்கு. இதுவும் சேம் பொட்டன்ஷியல். இந்த 10 தேவையில்லை. எக்ஸ்லேருந்து பிக்கு போறதுக்கு இப்படி ஒரு 10, இங்க ஒரு 5 + 5, இப்படி ஒரு 10, இங்கே ஒரு 5 + 5 10 இருக்கு. புரியுதா? ஏல புறப்பட்டு பிக்கு போயிட்டோம். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ, யூ ஆர் கம்மிங் ஹியர் 10 ஓம். யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ, யூ ஆர் கம்மிங் ஹியர் 10 ஓம். இது ரெண்டும் வேற வேற பாயிண்டா? நடுவில் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா?
இல்லை. அப்போ இது ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான். அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம், எக்ஸ் வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுவும் ஒரே பாயிண்டா அப்படின்னா அதுவும் சி தான். அப்போ ரெண்டு சி, இதுவும் சி இதுவும் சி, நடுவில் ஒரு சேம் பொட்டன்ஷியல், நடுவில் ரெசிஸ்டன்ஸ் என்னத்துக்கு தேவையில்லை. அப்போ இந்த சர்க்கியூட்டு நான் இப்படி வரைஞ்சி காமிக்கிறேன். இப்படி இருக்கு, இந்த சர்க்கியூட் இங்கே இருக்கு, இது போய் இங்கே வருது. இந்த ரெசிஸ்டன்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், பிகாஸ் இது ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான். இது சி, இது சி, இது சி. இந்த ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கிருந்து ஒரு 5 இப்படி வர்றீங்க, இங்கே ஒரு 10 இப்படி வர்றீங்க, வந்து எங்கே போகிறீங்க? பிக்கு போகிறீங்க. புரியுதா? இதை நான் எப்படி பண்ணுறேன்? 10 10 பேரலல், இது 10 5 5 10 பேரலல். அப்போ 10 10 பேரலல் அப்படின்னா 5 தானே. ப்ராடக்ட் டிவைடட் பை சம் விச் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு 5. அப்போ இது ரெண்டும் மொத்தமாக சேர்ந்து இது ஒரு 5, இது மொத்தமாக சேர்ந்து இது ஒரு 5. பிக்கு வந்துட்டோம். அப்போ 5 + 5 10. ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து 10. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கரண்ட் வரக்கூடிய பாதை ஏலேருந்து பிக்கு வரும்போது என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் குறுக்க வருது பார்க்கணும். ப்ளஸ் இந்த கணக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது சேம் டெர்மினல்ஸ் இருக்கா, டைரக்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கா. டைரக்ட் கனெக்ஷன்ஸ் இந்த டெர்மினல் பண்ணிட்டோம், இதையும் பண்ணிட்டோம். அப்போ 2 ஒயரை கொண்டாந்து ஒன்னோட ஒன்று சேர்த்துட்டோம், டைரக்ட் கனெக்ஷன். அப்போ அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஏழு கணக்கு முடிச்சிருக்கேன். So we are going to the question 8. Ready எல்லாரும்? See this. A cell is a cell of internal resistance are connected across external resistance. What is the maximum power? See, இது ஒரு செல், இதுக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர், ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வெளியில் கனெக்ட் பண்ணது ஆர். இதில் என்ன கேள்வி? மேக்சிமம் பவர் எவ்வளவு? சி, பவர் வந்து மேக்சிமம் அப்படின்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சமமாக தான் இருக்கணும். சரி, அப்போ இது இ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் should be equal to internal resistance, அதுவும் ஆர் தான். அதில் எவ்வளவு கரண்ட் போகும் அப்படின்னா, கரண்ட் எவ்வளவு போகும்னா இ ஈக்குவலண்ட் பை ஆர் ஈக்குவலண்ட். ஸோ கரண்ட் எவ்வளோ போகும்? இ பை 2R போகும். பவர் என்பது என்ன? I ஸ்கொயர் ஆர். ஐயை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? இ ஸ்கொயர் பை 4R ஸ்கொயர். கேபிட்டல் ஆருக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஸ்மால் ஆர். அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் இ ஸ்கொயர் பை 4R. புரிஞ்சுக்க முடியுதா? தி இ ஸ்கொயர் பை 4R இஸ் an ஆப்ஷன் 2 எழுதிக்கலாம். அடுத்த கணக்கு போலாமா? இது எழுதிட்டீங்களா? கொஸ்டின் 8 நம்ம முடிச்சிருக்கோம். Now we are going to question 9. எல்லாரும் எழுதிங்க. மேக்ஸிமம் பவர், மேக்ஸிமம் கரண்ட் அப்படி வந்ததுன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் should be equal to internal resistance. We know the reason. Right. Come to this. What is the ratio? Ratio. What is the ratio of currents flowing in the resistor X and Y? Okay, think pannu. What is the current through X and current through Y? What is the ratio?
ஓகே. இப்போ இந்த 20 வோல்ட்லேருந்து கரண்ட் வருது, ஏதோ ஒரு கரண்ட் வருதுங்க. வர்ற கரண்ட்டு ஐ அப்படின்னா அந்த கரண்ட்டு திரும்ப இங்கே வந்துடணும் ஐ, இதுக்குள்ள இது சுற்றிக்கிட்டு இருக்கும். இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து I1 அப்படின்னா இதில் போகிற கரண்ட் என்ன இருக்கணும்? I மைனஸ் I1 இருக்கணும். இங்கிட்டு போய் ஊரை சுற்றிட்டு திரும்பி இங்கே வரும் பொழுது இங்கே I மைனஸ் I1 வந்தாதான் இந்த I1ம் இதுவும் சேர்ந்து I வர முடியும். யூ லுக் அட் ஜங்ஷன் A, ஜங்ஷன் B, Kirchhoff's first law, Kirchhoff's first law, junction A, கரெக்டா இருக்கா பாரு? The amount of current coming towards the junction, the amount of current going away from the junction சமமாக இருக்கிறதா? I1 போயிட்டு இருக்கு, I minus I1 போயிட்டு இருக்கு, I1 cancel, கரெக்டா இருக்கு. ஓகே. ஜங்ஷன் B வந்துகிட்டு இருக்கிறது என்ன? I1. இங்க என்ன வந்துட்டு இருக்கு? I மைனஸ் I1. இங்க என்ன போய்கிட்டு இருக்கு? I. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா இஸ் சாட்டிஸ்ஃபைட். இங்க ஒரு 10 ஆம்பியர் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுல ஒரு 2 ஆம்பியர் போகுதுன்னா கண்டிப்பா இதுல 8 ஆம்பியர் போகும். அதுக்கப்புறம் அது அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்ட சுத்தட்டும், திரும்பி வரும் பொழுது இங்க 8 வந்துதான் ஆகணும். இந்த 2 8ம் சேர்ந்து 10 வர வேண்டும். வந்தாதான் இந்த பாதையில் 10 ஆம்பியர் வந்தாதான் இங்க 10 ஆம்பியர் போக முடியும். 10 ஆம்பியர் வந்தாதான் 10 ஆம்பியர் போக முடியும். அதனால IX IY ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்க முடியும். இட் should be 1:1. the ratio is actually equal to 1. புரிஞ்சுக்க முடியுதா? சார் இதில் ஒரு ஆம்பியர் போகுது சார், போயிட்டு போகுது. அப்போ இதில் எவ்வளோ போகும்? 7 ஆம்பியர் போகும். அது எங்கே போகுது? இப்படி சுற்றி இங்கே வருது. அது என்ன ஆகும்? அந்த 7 இந்த ஒன்றா சேர்ந்தால் தான் இங்கே 8 வர முடியும். ஸோ இதில் கரண்ட் கால்குலேஷன் 10 வோல்ட்டு, இங்கே 20 வோல்ட்டு. கிர்ச்சாஃப்ஸ் லா போட்டு ஈக்குவேஷன்ஸ் எழுதி க்ளோஸ் லூப் 1 2 3 இதுக்கு என்ன ஆன்சர், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா மணி அடிச்சிரும். You should know the shortcuts. We are going to question 10. ரெடி தானே? எல்லாரும் எழுதியாச்சா? Right. A battery has EMF 4, internal resistance 2, maximum power delivered by the battery to a load is. மறுபடியும் பாருங்க, EMF வந்து 4, internal resistance 2, maximum power. மேக்ஸிமம் பவர்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் 2 தான். ஏன்னா இதுவும் சமமாக இருக்கணும். அப்போ கரண்ட் எவ்வளோ வரும்? அப்போ E/R + R, that will be 4/2 + 2. அப்போ கரண்ட் வந்து 1. அந்த பவர் மேக்ஸிமம்னு சொல்கிறோமே, அது என்னது? I maximum ஸ்கொயர் இன்டு R, பவர் டெலிவர்டு அக்ராஸ் த ரெசிஸ்டர். ஆக்சுவலி EMF இங்கே இருக்குது, இதில் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதில் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து 2 அப்படின்னா இது 2வா இருந்தால் தான் மேக்ஸிமம் கரண்ட்டு போகும். அப்போ பவர் அப்படிங்கிறது the maximum current is 1 ampere, resistance is actually 2, the answer is 2 watts. You understand this? ஸோ வெற்றிகரமாக ஒரு 10 கணக்கு முடிச்சிருக்கோம். பிஃபோர் தி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இன்னொரு 5 கணக்கு முடிச்சிடலாம். ரெடியா?
இதெல்லாம் ஈஸி தானே? அதாவது ஒரே கான்செப்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன கான்செப்ட் இதில் ரிப்பீட் ஆகுது? மேக்ஸிமம் பவர் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இதில் மறுபடியும் முன்னாடி ஒரு கணக்கில் வந்துச்சு, அதே தான் மறுபடியும் இங்கே வந்திருக்கு. இப்போ பாருங்க, வாட் இஸ் திஸ்? கரண்ட் த்ரூ த பிரான்ச் AO எப்படி போடுறது யோசனை பண்ணுங்க. கரண்ட் த்ரூ த பிரான்ச் AO. சரி, கிர்ச்சாஃப் என்ன சொல்லியிருக்காரு? த அல்ஜிப்ரிக் sum of currents in a junction is 0. ஜங்ஷன்ல கரண்ட் வந்து 0. இது based on law of conservation of charge. So what the law says, sigma I is 0. நீ எடுத்துக்கிற கரண்ட் இந்த ஜங்ஷனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, வரவு அப்படி எடுத்துக்கிட்டால் அசம்ஷன் ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துருச்சுன்னா டைரக்ஷனை மாற்றிக்க போற. அப்போ இங்கே ஒரு கரண்ட் வந்துகிட்டு இருக்கு, இதில் ஒரு கரண்ட் வந்துட்டு இருக்கு, இதில் ஒரு கரண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கரண்ட்டுக்கு பேர் I1, இதுக்கு பேர் I2, இதுக்கு பேர் I3. அப்போ என்ன அர்த்தம்? வருமானம் ஈக்குவல் டு செலவு இல்லை, அப்போ 0. புரியுதா? I1 I2 இதை மாற்றி எடுத்துக்கிட்டா ஈக்குவல் டு I3 போடலாம். இப்படி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். 3 கரண்ட்டும் வந்துட்டு இருக்கு, 0ன்னு போட்டிருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று போய்கிட்டு இருக்கும், ஆன்சரில் மைனஸ் வரும், ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ I1னா என்ன? அடுத்த ஸ்டெப் பாரு. இது A, இது O, இங்கே ரெசிஸ்டன்ஸ் R இருக்கு. இப்போ இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுறேன்னு பார்க்கலாம். இது நமக்கு தெரியும், இதை அழிக்க போகிறேன். இது என்னது? கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஏற்கனவே படிச்சிட்டீங்க இதெல்லாம். சரி சார், இப்போ I1 + I2 + I3 0ன்னு எழுதியிருக்கீங்க. I1னா என்ன அப்படின்னா VA minus VO divided by R1. The potential I னா என்ன? V/R. V/Rனா என்ன? பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு, நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு, ஹை பொட்டன்ஷியல் எவ்வளவு, லோ பொட்டன்ஷியல் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் போடணுமா இல்லையா? VA minus VO divided by R1. இது R2, இது R3, இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் C. அதே மெத்தடில் எழுதுறீங்க. என்ன எழுதுவீங்க? VBக்கும் VOக்கும் என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை R2. இது வந்து கரண்ட் I2. இது என்ன எழுதுவீங்க? VC minus VO divided by R3 equal to 0. சரி, பொட்டன்ஷியல் அட் A எவ்வளவு? 20. பொட்டன்ஷியல் அட் O தெரியாது, அதுதான் கணக்கு, அதை கண்டுபிடிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10. 20 minus VO by 10. This is not 0. This is A, B, C, இது O. அந்த பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். VB னா என்ன? 10 minus VO, அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10. இங்கே வந்துட்டேன். 30 minus VO by 10 equal to 0. Okay, solve this. What is VO? இது ஒரு மாடல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தும் போது பார்க்கல, இப்போ தான் பார்க்குறோம். நிறைய கொஸ்டின், நிறைய டெஸ்ட் வைக்கும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ரைட், போட்டிங்களா? இங்கேயும் 10 10 10 10ஆல் பெருக்குனா அது எல்லாம் போயிடும். அப்போ 20 மைனஸ், அப்போ இங்கே என்ன இருக்கு? 20 minus V0 plus 10 minus V0 plus 30 minus V0 is 0. சரி, 3 V0 அங்கே போட்டோம். 20 10 30 30 30 60 60 அந்த பக்கம் போனால் 3 V0 minus V0 minus V0 minus V0
ஸோ V0 என்பது என்ன? 60/3, that is 20 வோல்ட். இப்போ நம்மளுடைய கண்டுபிடிப்பு என்ன? இந்த இடத்துல இருப்பது, இந்த இடத்துல 20 வோல்ட். கேள்வி என்ன? வாட் இஸ் த கரண்ட் இன் AO? இது 20, இது 20. 20 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0. அப்போ கரண்ட்டு வராது. புரியுதுங்களா? சப்போஸ் இங்கே கேட்டிருந்தா 30 மைனஸ், நான் படம் போடுறேன், இங்கே இந்த படம் இருக்கு, ஓகே, இந்த படத்தில் போடுறேன். இங்கே 20, இங்கேயும் 20, அதனால இந்த கரண்ட்டு 0. இங்கே 30, இங்கே 20, புதுசாகவே போட்டலாம்ப்பா. ரைட்டுப்பா, ரைட். இங்கே பார், பொட்டன்ஷியல் எழுது. 20, 20, 30, 10. ரெசிஸ்டன்ஸ் என்ன? 10, 10, 10. பொட்டன்ஷியல் இது 10, 10, 10. கரண்ட்டு வேற கலரில் எழுதலாம். ஓகே, கரண்ட்டு இதில் என்ன கரண்ட் வருது? I1 எவ்வளவு? I1 is 0. ஏன்? 20 மைனஸ் 20, சேம் பொட்டன்ஷியல். சரி சார், I2 எவ்வளவு சார்? 30 மைனஸ் 20, அதாவது 10/10, 1 ஆம்பியர். ரைட். I3 எவ்வளவு சார்? 10 மைனஸ் 20 மைனஸ் 1 ஆம்பியர். அப்போ இதில் நல்லா புரியுதா? இப்படி நான் ஆரோ போட்டால் -1 ஆம்பியர் போட வேண்டும், அல்லது ஆரோவை மாற்ற வேண்டும். ஓகே, பெட்டர் டு சேஞ்ச் தி ஆரோ. ஸோ வென் யூ சேஞ்ச் த ஆரோ, த சைன் ஆல்சோ சேஞ்சஸ். அப்போ இப்படி போகுது. அப்போ கணக்கு புரியுதான்னு பாரு. 1 ஆம்பியர் வருது, 1 ஆம்பியர் போயிடுது. இதில் கரண்ட் எதுவும் வரவும் இல்லை, போகவும் இல்லை. நம்மளுடைய கேள்வி வந்து AO, அதில் எவ்வளவு கரண்ட் போகுது அதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் 0. CO அப்படின்னு கேட்டிருந்தால் அதுக்கு ஆன்சர் 1 ஆம்பியர். BO அப்படின்னா -1 ஆம்பியர். OB அப்படின்னா 1 ஆம்பியர். You understand this question? Shall I go to the next? I am coming to the next one. What is the ratio of the readings in the ammeter? Yes, super. இதே மாடல் இப்போதான் சார் பார்த்தோம். ஆமாம் பார்த்தோம். கவனி, என்ன பண்ணுற? இங்கே ஒரு பேட்ரி, வாட் எவர் இஸ் த பேட்ரி, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ். நமக்கு நல்லா தெரியும், இங்கே ஒரு கரண்ட் ஐன்னு போச்சுன்னா அந்த கரண்ட்டு தான் இங்கே வரணும், அதே கரண்ட்டு தான் இங்கே போகணும். இங்கே கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம், ஏன்னா இது இங்கே போய் இங்கே ஒரு கலர் மாற்றிக்கலாம். இங்கே ஒரு அம்மீட்டர் வருது, இங்கே இன்னொரு பேட்ரி வருது, இங்கே ஒரு அம்மீட்டர் வருது, இங்கே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. சரிப்பா, கரண்ட்டுக்கு பேர் வை அப்படிங்கிறேன். கரண்ட்டுக்கு பேர் வைக்கிறேன். இது I, இது I1, இது ஐயில் I1 போயிடுச்சு, I மைனஸ் I1. இங்கே I2, இங்கே எவ்வளோப்பா கரண்ட் போகுது? I மைனஸ் I1 மைனஸ் I2. இது இங்கே வருமா? வரும். இங்கே என்னப்பா வரும்? I மைனஸ் I1 மைனஸ் I2. இங்கே வந்து சேருது, எவ்வளோ சேருது? I2 சேருது, கேன்சல் ஆயிடுச்சு. I மைனஸ் I1, இங்கே I1 சேருது, கேன்சல் ஆயிடுச்சு. I சூப்பர். இப்படி போயிட்டு கேள்வி என்னப்பா? கேள்வி என்ன? இங்கே ஒரு அம்மீட்டர் வைக்கிற, இங்கே ஒரு அம்மீட்டர் வைக்கிற, கரண்ட் எவ்வளோ மெஷர் பண்ணோம்? I மைனஸ் I1 மெஷர் பண்ணோம், I மைனஸ் I1 மெஷர் பண்ணோம். அந்த கரண்ட் எப்படி இருக்கும்? 1:1. தட் கரண்ட் வில் பி 1:1. புரியுதா? ஸோ இந்த மாடலில் இப்போ ஒரு கணக்கு பார்த்தோம், அதனால் இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த கரண்ட்டை. அது சமமாக இருக்கும், முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா சாட்டிஸ்ஃபை ஆகும். யோசிச்சு பாரு, கம்மிங் இன்கமிங் அவுட் கோயிங் ஈக்குவல். இங்கே யோசிச்சு பாரு, இன்கமிங் அவுட் கோயிங் ஈக்குவல். ரைட். கொஸ்டின் 12 முடிச்சிருக்கேன். ஐ ஆம் கோயிங் டு 13. ரைட், கவனி. 13. சூப்பர்.
What is the value of the current in the network shown? இந்த current இது L இல்லை, இந்த I. இந்த I இது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. This is what we are going to find out. சரிப்பா, நல்லா கவனிச்சுக்க. வந்துட்டு இருக்கிறது எவ்வளவு? 10. அதில் இங்கே எவ்வளோ போகுது? 4. 10 ரூபா சம்பளம், 4 ரூபா செலவு பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணிட்டேன்? 3 ரூபா செலவு பண்ணிட்டேன். ஓகே, அப்போ இதில் எவ்வளவு போகுது அப்படின்னா, இதில் 4 ஆம்பியர், இதில் 3 ஆம்பியர், 7. அப்போ இதில் 3 தான் போகும். பிகாஸ் வந்துட்டு இருக்கிறது 10, போயிட்டு இருக்கிறது 10. ரைட்டுப்பா. இங்கே போயிட்டு என்ன பண்ணுற? இங்கே வந்துட்ட, இது இங்கே போயிட்ட. அப்போ இங்கே என்ன வருது? 4. இங்கே என்ன வருது? 3. இங்கே என்ன வருது? தெரியாது. எக்ஸ் வருது. ஓகே, தெரியாது. இங்கே எவ்வளோ போகுது? தெரியாது. இங்கே எவ்வளோ போகுது? 3. ஓகே, ரைட். அப்போ இதில் எவ்வளோப்பா போகுது அப்படின்னா, இந்த ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 3, ஒரு 4, ஒரு எக்ஸ். வந்துட்டு இருக்கிறது ஒரு 3, ஒரு 4, ஒரு எக்ஸ். போயிட்டு இருக்கிறது ஒரு 3. இந்த 3 கேன்சல் ஆயிருமா? இந்த 3 கேன்சல் ஆயிரும். இது போய்கிட்டு இருக்க, இது எவ்வளவு? தெரியாது. ஒய். அப்போ அந்த ஒய்ங்கிறது என்ன? எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த ஒய்ங்கிறது என்ன? எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, இங்கே வருது. இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 எங்கேப்பா வருது? இங்கே வருது. இங்கே போகுது. இங்கேருந்து ஒன்று வருது, வந்து இது இங்கே ஜாயின் ஆகுது. இதில் எவ்வளோப்பா வரும்னா, வந்துட்டு இருக்கிறது 3, போய்கிட்டு இருக்கிறது எக்ஸ். அப்போ 3ல் எக்ஸ் போக இங்கே என்ன போகணும்? 3 மைனஸ் எக்ஸ். இஸ் தட் ரைட்? செக் பண்ணி பாரு. இந்த இதில் இன்கமிங் எவ்வளோ, வருமானம் எவ்வளவு? 3. செலவு எவ்வளவு? ஒரு எக்ஸ் போயிட்டுருக்கு, ஒரு 3 மைனஸ் எக்ஸ் போயிட்டுருக்கு. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல், 3 கரெக்டாக இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்தால் இங்கே எவ்வளோ போகுதுன்னா, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல், 7 போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் 7 ஆம்பியர். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் வரவும் செலவும் சமம். The amount of current coming towards the junction is equal to the amount of current going away from the junction. அப்போ ஒரு இடத்துலையும் நீங்கள் அதை பார்க்கணும். இந்த ஜங்ஷனில் பார்க்கணும். இங்கே வந்துட்டு இருக்கிறது 10, போயிட்டு இருக்கிறது 4 + 3 + 3 10. கரெக்ட். இங்கே பார்க்கணும். வந்துட்டு இருக்கிறது 3 + 4 + x, போயிட்டு இருக்கிறது 3 + 4 + x சமமாக இருக்குது. இங்கே பார்க்கணும். வந்துட்டு இருக்கிறது 3, போயிட்டு இருக்கிறது x 3 மைனஸ் எக்ஸ் சமமாக இருக்குது. இங்கே பார்க்கணும். வந்துட்டு இருக்கிறது x + 4 3 மைனஸ் எக்ஸ், போயிட்டு இருக்கிறது 7. கரெக்டாக இருக்குது. எல்லாரும் எழுதியாச்சா? அடுத்த கணக்குக்கு போட்டுமா? See this. What is the energy stored in the capacitor in the circuit shown below? இந்த கெப்பாசிட்டரில் எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. This is question 14. ரைட். இப்போ நம்ம parallel சர்க்யூட்டில் பொட்டன்ஷியல் சேம். இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் 100 வோல்ட். இந்த பாயிண்ட் நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் 100 வோல்ட். நமக்கு தேவையானது கெப்பாசிட்டரில் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, இதுதான் நமக்கு வேணும். அப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை எடுத்து 10 ஓம் இருக்குது சார், இதில் 100 வோல்ட் இருக்குங்க. அப்போ பொட்டன்ஷியல் இதில் இருக்கிற பொட்டன்ஷியல் parallel தானே. இங்கே இருக்கிறது V1, இங்கே V2 அப்படி சொல்ல மாட்டோம். V1 V2 ஈக்குவல் parallel சர்க்யூட்னு சொல்லுவோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் 100, இங்கே 10 இருக்குது. அப்போ கரண்ட் 10 ஆம்பியர் போகுதுன்னு நம்ம சொல்லுவோம். பட் அந்த மாதிரி கேள்வி அங்கே இல்லை.
அதனால அந்த சர்க்கியூட் தேவையில்லை. ஓகே, நமக்கு தேவையான சர்க்கியூட் எது அப்படின்னா, இங்கே 100 வோல்ட் இருக்கு, இங்கே 100 வோல்ட் இருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இதுதான் நமக்கு தேவையான சர்க்கியூட். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே என்ன ஆகும், இதில் கரண்ட் போகும். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே கரண்ட் போகும். கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் வரும். கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆன பிறகு கரண்ட் எதுவுமே போகாது. ஸ்டார்டிங்கில் டைம் த சார்ஜ். கெப்பாசிட்டரோட ப்ராப்பர்ட்டி என்ன, சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா கிடுகிடுன்னு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மேக்ஸிமம் லெவல் போனோன்னா ஸ்டாப் ஆயிரும். அந்த மேக்ஸிமம் சார்ஜ் Q அப்படிங்கிற சார்ஜ் வந்த உடனே அதுக்கு மேலே சார்ஜ் அதில் போக முடியாது, ஸ்டாப் ஆயிரும். ஸோ சுவிட்சை போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட் போகுமா, போகாது. கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப்ஸ். கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் டிசி. 2 பிளேட் இருக்குது, நடுவில் காற்று தான் இருக்குது. கரண்ட் எப்படி போய்கிட்டே இருக்கும், போகாது. பட் சுவிட்ச் போட்ட உடனே சார்ஜ் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும். அப்போ கரண்ட்டே போகலை. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் 10 ஓமா இருந்தா என்ன, 20 ஓமா இருந்தா என்னவா இருந்தா என்ன, ஒரு பிரயோஜனம் இல்லை. பொட்டன்ஷியல் இங்கே இருக்கு இல்லையா, எஸ். அப்போ இதில் எவ்வளவு சார்ஜ் இருக்கு இல்லையா, எஸ். அப்போ எவ்வளோ எனர்ஜி இருக்குது, எனர்ஜி 12 CV² இருக்கு. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 12. வாட் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ், 50 மைக்ரோஃபாரட். 50 மைக்ரோஃபாரட் V², 100², 10⁴. இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 25. இது ரெண்டையும் கட் பண்ண 10⁻⁻2. The answer is 0.25 joules is the energy stored in the capacitor. The answer is 0.25 joules. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, இந்த கணக்கை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத நல்லா யோசிச்சு கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. ஸோ நம்ம 14 முடிச்சிருக்கோம், 15, 16 போகலாம். ஓகே, அடுத்து 15. ஸோ ஒரு பரீட்சை எழுதிட்டு ஒரு பாடம் படிக்கிறோம், படிச்சுட்டு பரீட்சை எழுதுகிறோம், மார்க் வரல, மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன செய்யணும், அந்த கொஸ்டின் பேப்பரை சொல்லிக் கொடுக்கணும், மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைக்கணும், மார்க்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். மறுபடியும் அதை சொல்லிக் கொடுக்கணும், மறுபடியும் டெஸ்ட் வைக்கணும், மறுபடியும் மார்க் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். மறுபடியும் அதை சொல்லிக் கொடுக்கணும், மறுபடியும் டெஸ்ட் வைக்கணும். இதுதான் இந்த ரிப்பீட்டட் attempt will increase our performance. A battery of negligible internal resistance is connected with a wire and the drift speed of electrons in the wire is V. இப்போ ஒரு வயர் இருக்கு, ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டீங்க, the electron ஓடுது, the drift velocity is this. Drift velocity is V. If the wire is cut into 2 equal parts, one part is connected across the same, இதோட ரெசிஸ்டன்ஸ் R. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த வயரில் பாதியை மட்டும் கட் பண்ணு. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் R/2. மறுபடியும் கனெக்ட் வித் த சேம் பேட்டரி. ஓகே, V. நவ் வாட் வில் பி த ட்ரிஃப்ட் ஸ்பீட், இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ நாய் வீடு என்ன, I is equal to NAE, அந்த வெலாசிட்டி Vன்னு வச்சு, ஓகே Vன்னு வச்சுக்கிறேன், VD ஸ்மால் v இல்லை VD. ஓகே, I is equal to NAE VD. ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் என்ன,
அப்படின்னா கரண்ட் வந்து இதில் எவ்வளோ போகுது, இது V. கரண்ட் எவ்வளோ போகுது, I is equal to V by R போகுது. இதில் கரண்ட் I dash எவ்வளோ போகுது, I dash is V by R by 2. அப்போ 2I கரண்ட் வந்து இங்கே 2I போகுது. சரி, அப்போ ஐங்கிற கரண்ட் போகும்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி V, 2Iங்கிற கரண்ட் போகும்போது the number of free electrons per unit volume of the conductor that will not change, cross section area will not change, charge on one electron will not change. So the new drift velocity should be equal to 2 times of the previous one. Current drift velocity proportional. drift velocity அதிகமாகும் பொழுது கரண்ட் அதிகமாகிறது, இங்கே கரண்ட் அதிகமாகிறதுனால drift velocity அதிகமாகிறது. So the value of the drift velocity will be equal to 2V. ஓகே, புரியுதா? எழுதியாச்சா? Question 16. What is the percentage increase in the resistance of the wire when it is stretched so that its length increases by 30%? Okay, அந்த மாடல் ஃபர்ஸ்ட் கணக்கோட மாடல் ரிப்பீட் ஆகுது. லெங்த் என்ன ஆச்சுங்க, இன்க்ரீசஸ் 30%. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னங்க ஆகும், K ஸ்கொயர் R 13 169. அப்போ 0.69 ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் பை 69%. புரியுதா? இங்கே என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கணும். அந்த நம்பரில் 1 கழிக்கணும், அதை 100ஆல் பெருக்கணும், எவ்வளவு பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்க்ரீசஸ் பை 69%. யூ அண்டர்ஸ்டாண்ட்? $13 square 169. ரைட், கொஸ்டின் 16 போட்டிருக்கோம், அதே மாடல் தான் அது. இப்போ இது என்ன, இது வந்து என்ன, கொஸ்டின் 17. இதோட நம்ம பிரேக் நம்ம கொடுக்கலாம். இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஏலேருந்து பிக்கு கரண்ட்டு போகுது, எப்படி போகும். 1, இந்த 8 ஓம் இந்த பாதை வழியாக கரண்ட்டு போகும். அனதர் திங், இந்த 3 வழியாக கரண்ட்டு போயிரும். ரைட், அடுத்தது 8 ஓம் இஸ் ஒன் பாத் ஃபார் த கரண்ட் ஃப்ளோ. கரண்ட் 8 ஓம்ல வந்து 3 ஓம்ல வந்து 24 ஓம்ல போகாது. தட் இஸ் அ வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். current will flow like this, current will flow like this, and then it will flow through this. Appa there are 3 different paths for the current flow. Right? Idu purida? Innoru method, இது இந்த டெர்மினல் A அப்படின்னா இது A because resistance இல்லை, இது A. அது புரியுதா? இந்த இடம் வந்து B அப்படின்னா இந்த இடம் B, இந்த இடம் B, இந்த இடம் B. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ A அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் Bங்கிற பாயிண்ட்டுக்கும் எத்தனை பாதைகள் இருக்கின்றன? 1 8 ஓம் அந்த பாதை இருக்குது AB. அதுக்கப்புறம் இது A, இது A தான், இது AB. இங்கே ஒரு பாதை இருக்குது 3, இன்னொரு பாதை இருக்குது 24. ஸோ த கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் A to B லைக் திஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது மூணும் எப்படி இருக்குது? பேரலல்ல இருக்குது. 1/RP is 1/R1 plus 1/R2 plus 1/R3. The common denominator is 24.
3 plus 8 plus 1, the total is 12 by 24, which is equal to 1 by 2, 1 by RP. அப்போ RP is equal to 2 ohm. கரெக்டாக புரியுதா? RP is equal to 2 ohm. So we have done 17 questions. நீங்கள் பரீட்சை எழுதும்போது இந்த கேள்விகள் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அதை கவனிக்கும் போது பரவாயில்லையே, இது இவ்வளோதானா, இது ரொம்ப கஷ்டமாக நினச்சோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா உங்களுக்கு? இந்த கணக்குகள்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுதா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சொல்லி கொடுத்த பிறகும் கஷ்டமாக இருக்கக்கூடாது. ரைட்? இந்த 17 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். இதை எழுதிக்கிட்டு பிரேக்.